கூடல் மாநகரத்தில் குமரன் என்ற இளைஞர் இருந்தார். அவரது பெற்றோருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவரது தாயார் தினமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு என்று தனக்கு ஒரு குழந்தை வரம் கொடுக்குமாறு வேண்டிக் கொள்வார். இவ்வாறாக நீண்ட நாட்களாக வேண்டியும் அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஒரு நாள் அவரது தாயார் அம்மனை வேண்டியும் குழந்தை கிடைக்கவில்லையே என்ற வெறுப்பில் வேண்டிக் கொண்டிருக்கும் போது, தாயே, குட்டையோ நெட்டையோ எனக்கு ஒரு குழந்தையை கொடு தாயே, எங்களுக்கும் வயதாகி வருகிறது, கருணை காட்டு தாயே. வரை அமைதியாக இருந்த அம்மன் அப்படியே ஆகட்டும் என்று வரம் கொடுத்து விட்டார். அடுத்த ஆண்டே அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு அவர்கள் குமரன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார்கள். குமரன் மற்ற குழந்தைகளை விட உயரம் ரொம்ப கம்மியாக இருந்தார். இருந்தாலும் பெற்றோர் அன்பும் பண்பும் காட்டி வளர்த்தார்கள். குமரன் படிப்பிலும் விளையாட்டிலும் குறும்புத்தனத்திலும் சிறந்து விளங்கினார். எல்லோரும் உலக மகா சேட்டைக்காரன் என்று அழைக்கும் அளவுக்கு பெயரெடுத்தார். கூடல் மாநகரத்தில் ஆட்சி செய்து வந்த மன்னரும் ரொம்பவும் நல்லவர். மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்த போது ஒரு நாள் வெளிதேசத்திலிருந்து பறந்து வந்தது ஒரு வேதாளம். வேதாளம் என்றால் அது டிராகன் மாதிரியே இருந்தது. 50 யானைகளை கொண்டு செய்த மாதிரியான உடம்பு, பறக்க இறக்கைகள், நீண்ட வால், கால் நகங்கள் பெரியதாக, பெரிய யானை தூக்கிச் செல்லும் அளவுக்கு பலம் படைத்ததாக இருந்தது. வாயை திறந்தால் நெருப்பை கக்கும் தன்மை கொண்டதாக இருந்தது. அவ்வாறு வந்த வேதாளமானது முதலில் கூடல் மாநகரத்தை ஒட்டிய கிராமங்களின் வயல்வெளிகளையும் தோப்புகளையும் தன் நெருப்பால் பொசுக்கியது. மேய்ச்சலுக்கு சென்ற கால்நடைகளை மொத்தமாக தூக்கி சாப்பிட்டது. மொத்த மாநகரமே நடுங்கியது. பாதிக்கப்பட்ட மக்கள் அரசரை கண்டு கதறி அழுதார்கள். தங்களுக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார்கள். எதற்கும் அஞ்சாத அரசர் உடனே தன்னுடைய சேனாதிபதியை அழைத்து உடனே 1000 வீரர்களை தயார் செய்து அந்த வேதாளத்தை அழித்துவிட்டு வர சொன்னார். 1000 பேரும் மலையடிவாரத்தில் தங்கியிருந்த வேதாளத்தை கொன்று போட செல்லும் வழியிலேயே வேதாளத்தால் தாக்கப்பட்டு மலையின் மேல் சிறை வைக்கப்பட்டார்கள். மன்னரும் பெருங்கவலை அடைந்தார். உடனே மன்னர் உத்தரவின்படி ஊரெங்கும் தண்டோரா போட்டு செய்தி சொல்லப்பட்டது. அதாவது, யார் அந்த கொடிய வேதாளத்தை உயிரோடோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு இராஜ்யத்தில் பாதியையும் தன் ஒரே மகளான இளவரசியையும் திருமணம் செய்து கொடுப்பதாக சொன்னார். இச்செய்தியை கேட்டதும் வீரத்தீரம் மிக்க இளைஞர் பட்டாளம் கிளம்பியது. ஆனால் அதற்கு முன்பே கொடிய வேதாளம் அரசரின் அரண்மனைக்கு மேல் பறந்து வந்து அமர்ந்தது. உடனே ஊரே பயந்து நடுங்கியது. அரசரும் அசராமல் வெளியே வந்து அந்த கொடிய வேதாளத்துடன் மோத வந்தார். அப்போ அந்த வேதாளம் அனைவரையும் பார்த்து ஒரு பாட்டு பாடியது. உறக்க பாடிவிட்டு பறந்து விட்டது. வேதாளம் பாடிய பாட்டை அர்த்தம் தெரிந்து கொள்ள அனைவரும் முயன்றார்கள். அரசவை புலவர்களும் பல வகை அர்த்தங்கள் சொல்லி அரசருக்கு தலைவலியே வந்துவிட்டது. அரசருக்கோ இனியும் வேதாளத்தை வெல்ல யாரும் வரமாட்டார்கள், இனிமேல் தானே முயற்சி செய்ய வேண்டியதுதான் என்ற நிலைக்கு வந்தபோது அரண்மனைக்கு குமரன் சென்றார். அரசரை பார்த்து, அரசே, நான் அந்த கொடிய வேதாளத்தை கொல்லப் போகிறேன். அதற்கு முன்பு எனக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை என்றார். அத்தனை வேதனையிலும் அவையில் இருந்தவர்கள் அனைவரும் சிரித்தார்கள். அவர்கள் குமரனின் சிறிய உருவத்தை பார்த்து கேலியாக சிரித்தார்கள். ஆனால் அரசரும் இளவரசியும் சிரிக்கவில்லை. குமரனின் தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் பார்த்து வியந்தார்கள். இத்தகைய தன்மை கொண்டவர்களால் தான் செய்யக்கரிய செயல்களை செய்ய முடியும் என்று நம்பினார்கள். அரசரும் தன் ஆசனத்தை விட்டு கீழே இறங்கி வந்து குமரனை கட்டிப்பிடித்து தன்னுடைய வாளை குமரனிடம் கொடுத்தார். இளவரசியும் ஏதாவது கொடுக்க நினைத்து தன்னுடைய தலைமுடியில் ஒன்றை பிடுங்கி கொடுத்தார். குமரன் வாளையும் இளவரசி அன்பாக கொடுத்த தலைமுடியையும் பத்திரமாக வைத்துக் கொண்டார். தைரியமாக வீட்டுக்கு சென்று அன்னையிடமும் அப்பாவிடமும் ஆசீர்வாதம் வாங்கினார்கள். குமரன் தன்னுடைய குட்டி குதிரையில் ஏறி மலையடிவாரம் போகத் தொடங்கினார். போகிற வழியில் ஒரு மரத்தடியில் தங்கி இளைப்பாறலாம் என்று நினைத்து குதிரையை அங்கே நிறுத்தினார். அங்கே ஒரு பெரிய தேன்கூடு தரையில் கிடந்தது. தேனீக்கள் எல்லாம் அங்கே இங்கே என்று பறந்து கொண்டிருந்தது. அதை கண்டு இறக்கப்பட்ட குமரன் அந்த தேன்கூட்டை கையில் எடுத்து மரத்தின் மேல் வைத்தார். உடனே தேன்கூட்டிலிருந்து வெளியே வந்த இராணி தேனி குமரனிடம் பேசியது. இரக்க குணம் படைத்த இளைஞரே, நாங்கள் நீண்ட நாட்களாக இங்கே தரையில்தான் கிடைக்கிறோம். ஆனாலும் யாருமே எங்களை மரத்தின் மேல் வைக்க நினைக்கவில்லை. அதற்கு பதில் துன்புறுத்தவே செய்தார்கள். பல வீரர்கள் எங்களை தாண்டி சென்று தான் வேதாளத்திடம் சரணடைந்து விட்டார்கள். ஆனால் நீங்களோ அவ்வாறாக இல்லை. எனவே உங்களுக்கு உதவ நாங்களும் தயார். எனவே எங்களை உங்களுடனே கொண்டு செல்லுங்க என்றது. குமரனும் மகிழ்ச்சியோடு தேன்கூட்டை தன் பையில் வைத்துக் கொண்டார். குமரன் வருவதை அறிந்த வேதாளம் குமரனின் உருவத்தை கண்டு கேலியாக சிரித்தது. என் கால் நகம் உயரம் கூட நீ இல்லை, எப்படி என்னை வெல்வாய் என்று கூறியது.
குமரனும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அம்மனின் அருளும் இருக்கிறது என்று கூறி சண்டைக்கு போனார். அப்போ ராணி தேனி குமரன் 1000 வாட்கள் கொண்டு வெல்ல வேண்டும் என்றால் என்னிடம் இருக்கும் 1000 வீர தேனிகளை கொடுக்கிறேன், அவை உங்க வாள் மீது அமர்ந்து கொள்வார்கள் என்றது. குமரனும் தன் வாளை உயர்த்த தேன் கூட்டிலிருந்து 1000 தேனீக்கள் வாளை சுற்றி அமர்ந்தது. உடனே குமரனும் தன் வாளை தூக்கி வேதாளத்தை நோக்கி வீசினார். உடனே 1000 தேனீக்களும் அந்த வாளை தூக்கி கொண்டு வேதாளத்தின் முகத்தை நோக்கி கொண்டு சென்று அவை அனைத்தும் தனித்தனியாக பிரிந்து வேதாளம் துடிதுடித்தது. இனியும் குமரனும் மோதுவது சரியில்லை என்று பயந்த வேதாளம் தன் இருப்பிடத்தை நோக்கி பறந்து சென்று விட்டது. வேதாளத்தை கொட்டிய 1000 தேனீக்களும் வீரமரணம் உண்டு, கவலைப்பட வேண்டாம், அடுத்த காரியத்தை பற்றி சிந்திப்போம் என்றது. வேதாளம் இருந்த மலை உச்சிக்கும் குமரன் இருந்த இடத்திற்கும் இடையே பெரிய பாதாளம் இருந்தது. அதை எப்படி தாண்டுவது என்று தெரியாமல் குமரன் விழிக்க, ராணி தேனி, நண்பரே, உங்களிடம் நூல் கயிறு போன்று ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டது. உடனே குமரனுக்கு இளவரசி கொடுத்த தலைமுடி நினைவுக்கு வந்து அதை எடுத்து ராணி தேனியிடம் கொடுத்தார். ராணி தேனி தன் தளபதி தேனியை அழைத்து இந்த தலைமுடியை மலை உச்சியில் கட்டி வருமாறு சொல்லி மறுமுனையை குமரனை பிடிக்கச் சொன்னது. என்ன ஆச்சரியம்! தளபதி தேனி பறக்க பறக்க இளவரசியின் தலைமுடியானது நீண்டு கொண்டே சென்றது. இறுதியில் மலை உச்சியில் முடிச்சு போட்டு வர குமரன் மறுமுனையை தன் குதிரையின் மீது கட்டி பின்னர் அந்த தலைமுடியை பிடித்து தொங்கிக் கொண்டு மலை உச்சியை அடைந்தார். ஒரு வழியாக மலை உச்சியில் வேதாளம் இருந்த இடத்தை தேடி போன போது வேதாளத்தின் கண்கள் எல்லாம் வீங்கி கடுமையான வலிகள் துடித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த குமரனுக்கு கோபத்திற்கு பதில் வேதாளத்தின் மேல் இரக்கம் தோன்றியது. பாவம் வேதாளம், கெட்ட குணம் என்றாலும் வலியால் துடிப்பதை பார்க்க மனசு இல்லாமல் எப்படி உதவுவது என்று யோசித்தார். உடனே ராணி தேனி, வேதாளத்தின் வலி நீங்கி மீண்டும் கண் பார்வை வர ஒரே ஒரு வழியுண்டு, நாங்க சேமித்து வைத்திருக்கும் தேனை குடித்தால் கண் பார்வை வரும் என்றது. உடனே குமரன் தேனை பிடித்து கொடுக்க பாத்திரம் போல் ஒன்றுமில்லையே என்று யோசித்தார். தூரத்தில் வேதாளம் சாப்பிட்டு போட்ட பெரிய யானையின் மண்டையோடு கிடந்தது. அதை எடுத்து வந்து ராணி தேனி கொடுத்த தேனை பிடித்து வேதாளத்தின் மீது ஏறி அதன் வாயில் தேனை ஊற்றினார். உடனே வேதாளத்தின் வலி நீங்கி கண் பார்வை வந்தது. நெருப்பாக இருந்த அதன் கண்கள் கருணை கொண்டதாக மாறியது. குமரனை நோக்கி, ஐயா, நீங்க நம்பிக்கையுள்ள மாவீரர் மட்டுமல்லாது மிக்க இரக்கம் கொண்டவர். இனிமேல் நான் உங்கள் அடிமை. தேவலோகத்தை சேர்ந்த நான் முன்பு ஒரு காலத்தில் தவம் செய்த முனிவரை தொந்தரவு செய்ததால் சாபமிட்டு விட்டார். அதன் பரிகாரமாக உங்கள் வீரச் செயலாலும் அன்பாலும் என் சாபம் நீங்கும் என்றார். இன்று எனக்கு சாப விமோசனம் கிடைத்துவிட்டது, உங்களுக்கு நான் உதவப் போகிறேன் என்று கூறியது. கொஞ்ச நேரத்தில் அழகிய தேவதூதனாக மாறியது வேதாளம். அதே நேரம் குமரனும் அழகிய தோற்றத்துடன் 6 அடி உயரம் கொண்ட மாவீரராக மாறிவிட்டார். தேவதூதன் நிறைய பொக்கிஷங்களையும் தன்னால் விழுந்த அனைத்து உயிர்களையும் 1000 தேனீக்களையும் சிறைபிடித்த வீரர்களையும் திருப்பி கொடுத்தார். உதவி தேவைப்படும் போது வந்து உதவுவதாக உறுதி கூறி விடைபெற்றார். குமரன் அனைவரோடு வெற்றி மகனாக கூடல் நகரம் திரும்பினார். ஊரே விழா கோலம் பூண்டது. அரசரும் இளவரசியும் குமரனை வரவேற்க நகரின் எல்லைக்கே வந்தார்கள். குமரனின் புதிய தோற்றத்தை கண்டு அவரது பெற்றோரும் மகிழ்ந்தார்கள். மக்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்றார்கள். குமரனுக்கும் இளவரசிக்கும் திருமணமாகி ஒரு குட்டி இளவரசியும் பிறந்தார்.